வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உண்மையிலுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது எங்களுக்கு. நீங்கள் வெளிப்படையாக அப்படி சோசியலாக காமிச்சிங்க. அதாவது இப்போ சந்தோஷமா இருக்கிறது இல்லை கவலைப்படலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது. சரியா? சில பேர் வந்து வெளில சொல்லுவாங்க, பகிர்ந்துப்பாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க, இல்லை முக பாவனையில் காட்டிடுவாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சிட்டே தான் இருக்காங்க, ஆனால் சந்தோஷமாலாம் இல்லை, பல வழிகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார். இல்லை, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பல ரீல்ஸ் நான் பார்த்துட்டேன். பாட்டு ஒன்று பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. இந்த எஸ்ஜே சூர்யா வந்து இறைவில ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல, அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு வாழை படத்துல ஒரு பாட்டு ஒன்று, சோகமான பாட்டு, அந்த பாட்டை போட்டு பசங்க ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியும். உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கமெண்ட்ல கொட்டானுங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க? பையன் பாவம், ஆண்கள் பாவம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆமோதிக்கிறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, அது கீழே கமெண்ட் போட்டு நானுண்டா என் இனமடா அப்படின்னு சொல்கிறது வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு வடிகாலாக அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நீ ஆணாக இருக்கிறப்போ இது மாதிரி வந்து காட்டிக்கூடாது, நீ வல்னரபிளாக வீக்காக இருக்க மாதிரி காட்டிக்கூடாது. உண்மையிலுமே ஆண்கள் ஆணாதிக்கவாதி. அது வந்து ஆண்களுக்கான ஒரு இராவா இல்லை ஆண்களுக்கான ஒரு காலமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சைடு வந்து நீ வந்து அடாதடா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரெஷரு. இன்னொரு சைடு வந்து அவன் புலம்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆம்பள மாமா ஆண் நெடில் முழுக்க ஆண்களுக்கான இன்டர்வியூ இது. பெண்கள் பார்க்காதீங்க அப்படின்னு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் நினைச்சிருக்காங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உண்மையிலுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையை மட்டும் சொல்லுங்க. இதான் பர்சனல் பேட்டியா இது? இல்லை, பர்சனல் லைஃப்பை பற்றி ஏதாவது கேட்குறீங்களா? ஆண்களுக்கு தேவையான பேட்டி. ஓகே, அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாலாம் இல்லைங்க. சந்தோஷமாலாம் இல்லை. ஏன் கேட்குறீங்க? இல்லை, இப்போ சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது எங்களுக்கு. நீங்கள் வெளிப்படையாக அப்படி சோசியலாக காமிச்சிங்க. அதாவது இப்போது சந்தோஷமா இருக்கிறது இல்லை கவலைப்படலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியாது. சரியா? சில பேர் வந்து வெளில சொல்லுவாங்க, பகிர்ந்துப்பாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க, இல்லை முக பாவனையில் காட்டிடுவாங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சிட்டே தான் இருக்காங்க, ஆனால் சந்தோஷமாலாம் இல்லை, பல வழிகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பல ரீல்ஸ் நான் பார்த்துட்டேன். இந்த ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. இந்த எஸ்ஜே சூர்யா வந்து இறைவில ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல, அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு வாழை படத்துல ஒரு பாட்டு ஒன்று, சோகமான பாட்டு, அந்த பாட்டை போட்டு பசங்க ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியுது. உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கமெண்ட்ல கொட்டானுங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க பசங்க? என்னன்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மாஸ்குலரிட்டி, அதனால் நீ வந்து வெளில உன் கஷ்டத்தை காட்டிக்கூடாது, அழக்கூடாது, உன் கஷ்டத்தை வந்து எப்படிட்டு சொல்லிக்கூடாது, நீ ரொம்ப வீக்காக இருக்க மென்டலி அப்படிங்கிறத காட்டிக்கூடாதுங்கிற மாதிரியே சில பேர் வந்து இன்டைரக்டாக சொல்லியே வளர்த்துடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பசங்க வந்து பையன் பாவம், ஆண்கள் பாவம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆமோதிக்கிறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, அது கீழே கமெண்ட் போட்டு நானுண்டா என் இனமடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு வடிகாலாக அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நீ ஆணாக இருக்கிறப்போ இது மாதிரி வந்து காட்டிக்கூடாது, நீ வல்னரபிளாக வீக்காக இருக்க மாதிரி காட்டிக்கூடாது அப்படின்ற ஒரு இருக்குது. இன்னொரு சைடு வந்து ஆண்களுக்கு ஆதரவு வந்து ரொம்ப கம்மி இல்லை இன்னைக்கு ரொம்ப கம்மி. அதாவது ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கும் ஆணாதிக்கம்லாம் இருக்கு. நம்ம ஃபுல்லாக அடுத்த கேள்வி அதான், உண்மையிலுமே ஆண்கள் ஆணாதிக்கவாதிகள்? ஆணாதிக்க சமூகம் இன்னும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஆணாதிக்க மனநிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அது எல்லா ஆண்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கு. சரிங்களா? இல்லைன்னா பொய் சொல்ல முடியாது. அதனால பெண்கள் பாதிக்கமும் படுறாங்க. பட் திஸ் ஃபேஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த இரா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கான ஒரு இராவா இல்லை ஆண்களுக்கான ஒரு காலமானு கேட்டிங்கன்னா இல்லை. அதற்காக நீ ஒரு காலத்தில் ஆதிக்கம் பண்ணல, அதனால் நீ வந்து இன்றைக்கி வந்து அடிமையார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பட்டியல் சமூகத்தினரை வந்து 2000 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதிய கொடுமையில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களாகவே வச்சுருந்து இன்றைக்கி அவங்களுக்கு உரிமை மீட்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்போ நீ ஆண்கள் ஆணாதிக்கலோட இருந்தாங்க. இன்னைக்கு ஆண் நீ வந்து என்ன பாவப்பட்டாலும், நீ என்ன அடிப்பட்டாலும் உனக்கு நியாயமே இல்லைடா, உனக்கு ரூல்ஸே இல்லை, உனக்காக எவனுமே பேசவே மாட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வித்தியாசமானவர்கள், ஆனால் 2 பேரும் சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பார்வையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதுக்கு வந்து யாருக்கும் சொன்னால் அதை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபோன் வச்சு வந்து புலம்புது, மொக்க போடுது, தன்னோட பிரச்சனையை பற்றி சொல்லுது அப்படின்னா வந்து பசங்க வந்து காது மட்டும் இல்லை உயிரும் கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட மாமா மச்சான் சொல்லிட்டு நம்ம கூடயே சுற்றின்னு இருக்கிற பசங்க, நம்மளுக்காக டப்புன்னு ஒரு கால் வச்சா ஓடி வரத்துக்கு இருக்கிற பசங்க, நம்மளோட பிரச்சனையில் பாதியில் முழு பிரச்சனையாக அவனோட மண்டையில் போட்டுக்கிற வெயிட் பண்ணிருக்க பசங்களோட பிரச்சனையை எத்தனை வந்து நம்ம கேட்குறோம், காது கொடுத்து கேட்குறோம்.
இன்னைக்கு என்னன்னா எல்லாமே காமெடி ஆயிடுச்சு. நம்ம லைஃபோட சீரியஸ்னஸை காமெடி வச்சு டீல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் நம்ம கூட இருக்கவங்களோட பிரச்சனையுமே வந்து நம்ம ஒரு காமெடியான அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து மெயினாக ஆண்களில் வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். பெண்களால் மட்டும் இல்லை, ஆண்களாலையும். ஆனால் பெண்கள்னா வந்து ஒரு நான் சொன்னேன்ல, முழு மனசையும் விரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு சைடு வந்து நீ வந்து அழாதடா, ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரெஷரு. இன்னொரு சைடு வந்து அவன் புலம்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இல்லை அவனுக்கு பிரச்சனைனா நியாயம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கீழே விழுந்தா கூட யாருக்காக 10 பேர் வருவா, யாருக்காக ஒருத்தர் வருவா, அந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தூக்கி விட மாட்டார். ஏன்பா விழுந்த அப்படின்னு அட்வைஸ் பண்ண தான் வருவாங்க. அதுதான் ஆண். விழுந்தா வந்து விழுவதுக்கு முன்னாடி ஐயோ விழுந்துட்டீங்களா அப்படின்னு ஓடி வர்றது வந்து பெண்களுக்காக வந்து இன்னைக்கு அது மாதிரி தான் இருக்கு சொசைட்டி. ஏதோ பெண்கள் மேல இருக்க வெறுப்புலலாம் சொல்லுங்க, இது வந்து ஏதாவது ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா கூட 2 பேர் ஒத்துப்பாங்க, அட்லீஸ்ட் 8 பேர் ஒத்துப்பாங்க. 10 வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 பேர் இது வந்து கண்டிப்பா ஒத்துப்பாங்க, ஆமா ஆமா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க ஆண்களுக்கான இன்டர்வியூ இது, பெண்கள் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அதிகமா யங்ஸ்டர், இப்போ இருக்க யங்ஸ்டர் வந்து அவனை ரீசெண்டாக ஒரு பையன்ட்ட நான் பேசினேன், நல்லா தான் இருந்தான், ஆனால் தனியாக பேசிகிட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் பேசும்போது என்னாச்சு அப்படின்னு பேசும்போது அவன் சொல்கிறான், அவன் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இப்படி இருக்க, அதே அளவுக்கு தான் நமக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் இருக்குது லிஸ்ட்டு போட்டு பிரச்சனை. அவன் ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்கான். அவனால் அந்த கேட்குற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது, எதையோ ஒன்று பேரலைஸாக வேற ஒன்று யோசிச்சுட்டே இருக்கான், பேசிகிட்டே இருக்கான். இந்த மைண்ட் செட்டுக்கு பசங்க போனது காரணம் ஒன்று, நிறைய பெண்களும் சம்பாரிச்சாலும் பெண்களும் வந்து குடும்பத்தெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சில இடங்கள்ல வந்து ஆண்கள் மேலே முழு சுமை வந்து விழுந்துருது. வீட்டை பார்த்துக்கணும், ஆனால் உனக்கு வந்து ஒரு சோஷியல் லைஃப்பும் வேணும். சோஷியல் லைஃப்ன்றது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு காதலி இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு அது வேணும். பல பசங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதே இல்லை. ஒன்று அவன் வீட்டை காப்பாற்றணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று அந்த வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ். அதிக காசு கொடுத்தாலும் உங்களை வந்து மாடு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, கம்மி காசு கொடுத்தா சொல்லவே தேவையில்லை, காசும் கம்மி மரியாதையும் கம்மி. ஸோ மானத்தெல்லாம் விட்டுட்டு பசங்க வேலை பண்ணிட்டுருக்கானுங்க. எதுக்கு? அடுத்த 5ஆம் தேதிக்குள்ளே வந்து சம்பளம் வந்தால் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா வீட்டில் அப்பா அம்மா வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். இதில் என்ன பண்ணிக்கிறாங்க, இப்படியே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க வந்து அது நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த பாலிடிக்ஸ்லாம் சகிச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் அதை அவமானங்களையும் தாங்கி அப்படியே இருந்து போயிட்டே இருக்காங்க. இதை ஹேண்டில் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சில பேருங்க இப்படி வாங்கி இப்படி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் பெரும்பான்மையான பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ரியாக்ட் ஆகாத மாதிரி எப்படியே வேலை மட்டும் தொடர்ந்து பண்ணினே இருக்கானுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து அது அவங்களுக்கே தெரியல. அது அவங்களுக்கே எப்போ தெரியலையோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு பேரலி வரதை யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட எக்ஸ்ட்ரீம் எது தெரியுமா? தனக்கிட்டே தான் பேசிக்கிறது. இது எல்லா பைத்தியங்களுமே பண்ணுங்க. பைத்தியமாயிட்டா இதனாங்க அறிகுறின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப ஒரு லோன்லினஸோட உச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மனசுக்குள்ளேயே பேசிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்ககிட்டே அவனே பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேறு யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, பேசுறதுக்கும் ஆள் இல்லை. கேட்டாலும் பேச்சுக்கு கேட்குறாங்க தவிர ஒரு நேம் சேக்குன்னு சொல்லுவாங்க, பேச்சுக்கு கேட்கணும் தவிர ஒருத்தர் பிரச்சனையை வந்து ஹெல்ப் பண்ண தேவையில்லை. பாதி பேர்கிட்ட கேட்டாலே போதுங்க, அவன் தற்கொலை பண்ணாமல் இருந்திருப்பான். அந்த மாதிரிலாம் நீங்கள் நான் சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்ககிட்ட போய் பேசுங்க, அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனை சாகலாம். அதுக்கெலாம் கூட யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி மனநிலை செம்மையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி மென்டல் ப்ராப்ளம்ஸ் யாருக்கு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களோட இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு அதிகம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பையனோட பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வந்து வேறு யாரும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. ஃப்ரெண்ட் இல்லை, ரேண்டமாக சிக்னலில் இருக்கும்போது அவனே பேசிகிட்டே இருந்தான். என்ன ப்ரோ ஆச்சு, எனக்கு கேட்கணும்னு தோணிடுச்சு, அதனால நான் போய் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் ஒரு இது சொல்கிறான். அது சொல்லும்போது என்ன வயசாகுதுன்னு கேட்டால் என்னை விட கம்மியான வயசு தான் அவனுக்கு. ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதனால நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தனியாக பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரியான எனக்கு கொஞ்சம் பயம். நம்ம அப்பாங்கெல்லாம் தியாகங்கள் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டாங்க, பிஞ்ச செருப்பே தச்சு போட்டுப்பாங்க. ஏன்னா இதை வச்சு ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தலாம், நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு எதை வாங்கி கொடுத்தலாம், அவளுக்கு புக்கு வாங்கி கொடுக்கணுமே, அந்த கமிட்மெண்ட் இது நம்ம அப்பாங்க வந்து நம்ம பண்ணி வந்து பார்த்துருப்போம். அவங்களே அப்படியே வந்து ஓட செருப்பு மாதிரி தங்களோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு அது பட்டு அவங்கள எதுவுமே பார்த்துக்கவே மாட்டாங்க. அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சுக துக்கங்கள், அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறது, அவங்க ஃபோன் உடஞ்சா கூட அந்த ஓட்ட ஃபோனை வச்சு யூஸ் பண்ணி. இது வந்து அப்பாக்கள் மட்டும் இல்லை, பல அண்ணன்கள் பல தம்பிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் வந்து இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் காம்ப்ரமைஸ்ட். பரவாயில்ல நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுனா பெண்களுக்கான அது ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது. ஒரு ஆண் மாதிரி ஈஸியாக அவன் போய்ட்டு எப்படி வேணா இருந்துக்கலாம், அது போட்டால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால் போக முடியாது. அந்த ஒரு அவங்களுக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிறது,
என்ன யார் என்ன போட்டிருக்கா அது ரொம்ப வந்து அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா பெண்கள்னாலே இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது சொசைட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பெண்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கு. நம்மள மாதிரி ஈஸியா வந்து 5 நாளும் கருப்பு சட்டையே போட்டு 5 நாளும் ப்ளூ ஜீன்ஸே போட்ட அளவுக்குலாம் அவங்களாலாம் பண்ண முடியாது. ஆனா ஆண்கள் வந்து போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுது, அவங்க டேக் கேர் பண்ணிக்காம விட்டுறாங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு செடிக்கு கூட வந்து ஒரு பராமரிப்பு ஆஃப்டர் ஆல்னா அது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நிற்கிது. அதுக்கு கூட வெயிலில் சரியாக வைக்கல, அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா வந்து அழுகி போயிடுது, இல்லை வந்து தண்ணியை ஊற்றலாம் கருகி போயிடுது. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். அது குறிப்பாக ஒரு ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு ஏதோ ஒரு அளவீடு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது பெண்களோட அதிகமாக ஆண்கள் தாங்க முடியும், சராசரியாக எல்லாம் ஆணும். ஆனால் அந்த உண்மையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு வெளி வலி மட்டும் இல்லாமல் உள்வலிகளையும் தாங்கி கொண்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் கவுன்சிலர்கள்லாம் இருக்காங்க. அப்போல்லாம் கவுன்சிலர்கள்லாம் இருந்தாங்களா, நான் சைக்கியாட்ரிஸ்ட் அதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சு. அப்போல்லாம் என்னன்னா எல்லா விஷயமும் வெக்கப்படாமல் எல்லாம் சொல்லுவானுங்க. அதுக்கு வந்து மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ணுவான். கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அட்வைஸ் பண்ணுவான், கொஞ்சம் இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னன்னா கூட இருக்க ஃப்ரெண்டுக்கே ஏன் வந்து ஹெல்ப் பண்ண முடியல, ஒன்று சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மனநிலே இல்லை, அவன் பிரச்சனையை பார்த்துக்கோ. இன்னொன்று நம்ம லைஃப்பை தாண்டி போயிட்டு எதுக்கடா இன்னொரு லைஃப்பில் தலையிடணும், அப்புறம் நம்மளுக்கே 1000 பிரச்சனை இருக்குது, நீ வந்து உன் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அவன் திருப்பி கேள்வி கேட்டானா அப்படி சொல்லி மாற்றி மாற்றி பயப்பட்டே வந்து யாருக்குமே வந்து ஆறுதலும் சொல்கிறதில்ல, பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க ட்ரையும் பண்ணுறதில்ல. அதனால் அந்த பராமரிப்பே இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சம்திங் இஸ் ராங், நம்ம ஏதோ வந்து சரியாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இட்ஸ் டூ லேட்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கும். பட் நத்திங் இஸ் டூ லேட். எங்கே இருந்தாலும் வந்து மீண்டு வரலாம். உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. இப்போது ரொம்ப ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டே இருக்கீங்க, சுத்தமாக பிடிக்கல, சகிச்சுட்டு ஒரு வருஷம் வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து என்ன ஒன்று வருமானம் போயிடும், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவிடான்னு சொல்லலாம். பட் ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க. அது நீங்கள் ஏற்றுக்கிட்டே லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை அதே இடத்துல திருப்பியும் பேசாமல், இல்லை உங்களோட நியாயத்தை உங்களோட மரியாதைக்காக நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா தயவுசெய்து அந்த பேட்டர்னையாவது மாற்றிக்கோங்க. வேலையை குழப்ப விட தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்களோட சுயமரியாதைக்காக திருப்பி பேசுங்க. உங்களோட பிரச்சனை இதாங்க, எனக்கு இது மாதிரி வேலை இருக்குது, இந்த மாதிரி இதான் என்னோட தேவை அப்படின்னு சொல்லி சம்பளத்தை உயர்த்தி வந்து கேளுங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பயத்திலே இருக்கிறதும் போயிருமோன்ற பயத்தில் இருக்காங்க. பிரச்சனைங்க தங்களோட பிரச்சனையை வந்து கண்டுக்கிறதே இல்லை. இதில் ஃபிசிக்கல் அதாவது உடல் உபாதைகளை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல, சகிச்சுட்டுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிய வருது. உடல் உபாதைகளும் வந்து ரொம்ப ஒரு சிவியரான இடத்துக்கு போனோன்னே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான நேரம், பொருட்செலவு எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுது. அதை வந்து திருப்பியும் சரி பண்ணி கொண்டு வரதுக்கான நேரமும் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இது எல்லாமே ஆண்கள் வந்து பெரும்பான்மை, அது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஆண்களுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. பெண்களுக்கு வந்து நகை ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து பெட்ரோல் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அதை தாங்கிக்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, பல நாட்கள் சரியா, இன்றைக்கி நான் ஏதோ வந்து பெரிய லட்சமெல்லாம் சம்பாதிக்கல, இன்றைக்கும் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய விலைவாசி பிரச்சனையை என்னை தொட்டு அந்த வழியை நான் உணரும் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் ஏதோ 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இல்லாமல் நான் இருந்திருக்கேங்க. அது வந்து ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி கூட. அப்போ எனக்கு என்ன தோணும், என்னோட நீ அதிகமாக சாப்பிட்றியே. ஆனால் நான் யோசிப்பேன், ஆமாம் இது ஊற்றலைன்னா நம்ம போகிற பொழப்பும் போக முடியாது, இது ஊற்றினா தான் வந்து காலி வயத்தோட அட்லீஸ்ட் போயிட்டு பொழப்பாவது பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி நீங்கள் ரேப்பிடோ வேலை தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, டுன்சோவில் ஒரு டெலிவரி பாயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே பைக்குன்றது தேவைப்படுது. பல நாட்கள் பல பசங்க டீயை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணைக்கு இன்னும் சாப்பிட்டுட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு, ஏன்னா அது அவனுக்கு வீட்டுக்கும் வேலைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வருது இல்லையா. அவன் அந்த ஸ்கூல் ஸ்டடீஸை காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து வேலைக்குன்னு வெளியே வரானா அவனோட காலை சாப்பாடு அது வரைக்கும் நீ வந்து ஃபிகர் முன்னாடி வந்து சீன் போடுறதுக்காக பைக் வச்சிருக்கான்னு நீ நினச்சிருக்கலாம், இல்லை பசங்க முன்னாடி நான் இந்த பைக் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே தான் நண்பா உனக்கு பைக் வந்து எதுக்கு தேவை அப்படின்றது வந்து தெரியும். அப்போ தான் உனக்கு வந்து சீன் போடுற பைக்கோட எந்த பைக் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும், ஏதோ ரொம்ப தூரம் உட்காந்து போனால் வந்து இடுப்பு வலிக்கலை, பேக்கில் வந்து சதையே இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக் வச்சுருந்தா தான் உட்காந்துன்னு போக முடியும். அந்த ப்ராக்டிகாலிட்டி வந்து தெரியும். அதாவது ஆடம்பரம் நம்ம அப்புறம் ஃபேண்டசியஸ்ட் சீன் போடுறதுக்கு அப்படின்றத தாண்டி எந்த அத்தியாவசியம் அப்படிங்கிறது தெரியும். அப்பா கிட்ட வந்து எனக்கு பெரிய வண்டியாக வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவன் சம்பாதிக்கும் போது தான் வழி தெரியும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நம்மளுக்கு எது விலைவாசி ஏறினாலும் பிரச்சனை இல்லை. தம்மு கூட சில பேர் அடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு என்ன ஒரு ரோட்டுகளில் இட்லி சாப்பிட்டே இருக்கோம், 2 ரூபா இட்லி, அதை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துப்போம். 2 ரூபா இட்லி 4 இட்லி சாப்பிட்டு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு டக்குன்னு அந்த 2 ரூபா இட்லி 3 ரூபா மாறிடுச்சுன்னா ஒரு சின்ன ஆட்டம் ஆடும்ல, அதோட ஒரு பெரிய ஆட்டம் வந்து நம்ம வாய்க்குள்ளே போகாமல் வண்டியோட டேங்குக்குள்ளே போகிற அந்த பெட்ரோல் விலைவாசி. ஸோ அந்த அளவுக்கு தான் ஆண்களோட வாழ்க்கை இருக்குது. இப்போ அப்புறம் பசங்களோட லைஃப்பை வந்து பிரிக்கணும் அப்படின்னா, லவ் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் ஆஃப் பையன் இருக்கான் அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் அவனோட டோட்டல் நடவடிக்கையே மாறிடுது. முன்னாடி நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக இருந்திருப்பான், அதென்ன தேனே மானே அப்படின்லாம் இருந்திருப்பான்.
கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சட்டில் ஆயிடுறான், ஒரு எக்ஸ்பிரஸே இருக்க மாட்டுது. அந்த மாதிரியான சேஞ்சஸ் எதனால நடக்குது? அவ்வளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? 2 தான், வேற என்ன இருக்க முடியும்? 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, லவ் பண்ணுறப்போ இந்த லவ்வரா கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்டாட்டி இல்லை அப்படின்னு தோணும். இந்த சென்ஸ் லைக் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வேற மாதிரி மாறிடுச்சு. இன்னொன்று வேலை பளு. இன்னொன்று இப்போ புதுசாக கல்யாணம் அவங்க நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உன்னோட செலவு வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனோன்னு அது உன்னோட செலவே முற்றிலுமா மாறிடும். அதுவும் குழந்தெல்லாம் வந்து பறக்க போகுதுன்னா வந்து ஒரு பதட்டத்திலே தான் வந்து குழந்தை. ஏன்னா இன்னொரு விஷயம், உன்னோட உயிர் வந்து வரப்போகுது. அதற்குண்டான விலைவாசி, அதற்குண்டான டெடிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். ஸோ நீங்கள் சொல்லாட்டும் என்னதான் எந்த ஒரு பணக்கார பையனாக இருந்தாலும் சரி, எல்லா பையனாக இருந்தாலும் சரிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்க தான் வந்து செய்யும். அது ஒரு நிறைய பேருக்கு நல்ல மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பேடான மாற்றமாக இருக்கும். அதாவது சந்தோஷம், சிரிப்பு, அவனோட பிஹேவியரே டோட்டலாக மாறி இருக்கும். தன்னை கேர் பண்ணிக்கிறத மொத்தமாக விட்டுருவான். அதுக்கு காரணம் ஒன்று, அந்த குடும்பத்தை பார்த்துக்கணுமே, நிறைய செலவாகுதே, கமிட்மெண்ட் அதிகமாகுது அப்படிங்கிற பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக ஒர்க் அப் ஆகி அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துடுது. இன்னொன்று அவங்களோட துணை தான். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பல நல்ல பெண்களோட வாழ்க்கையை வந்து பல பொறுக்கிகள் வந்து சீரழிச்சிட்டாங்க. வந்து கொடுமைலாம் படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? சிடுன்னு இருக்கிறது, சிரிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஊரில் இருக்க எல்லா பொம்பளைங்கிட்டும் நல்லா பேசுவாங்க. பொண்டாட்டியை மட்டும் வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அதுவும் நடக்குது. ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து ரொம்ப துச்சமாக வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்களோட பார்ட்னர்ஸ்னால. நீ இப்படி தான் வழியை ஏற்றுக்கணும், நீனு எக்ஸ்பிரசிவாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு ஆம்பளை மாதிரி நீ பிஹேவே பண்ண மாட்டேற. இதை போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஆம்பளை இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாவே வந்து மாறிடுறான். அப்படின்னா அந்த சினிமா இதை வந்து பெண்கள் வந்து ரியல் லைஃப்ல எதிர்பார்க்குறாங்க. அது எனக்கு ஒரு பையன் தெரியுங்க, ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனான். ஆஸ்திரேலியாவில் போயிருக்கான். அவன் ஆல்மோஸ்ட் சம் லேக்ஸ் கடன் வாங்கிட்டு போயிருக்கான். சரியா? இங்கே இருக்கிற பொருள்லாம் வித்துட்டு போனான். அவங்க அந்த பொண்ணுக்கும் தெரியும், அந்த பொண்ணு இதெல்லாம் ட்ராவல் பண்ணி தான் கூட போகுது. அவங்களோட குட்டி பொண்ணு சிங்கப்பூரில் இருந்தாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ திருப்பி ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் இன்னும் வேலை கிடைக்கல அவனுக்கு. சேவிங்ஸ் வச்சு வேலை தேடிட்டு இருக்காங்க அங்கே தங்கிட்டு. ஏன்னா அவங்க நம்பிக்கையில் போயிட்டாங்க, இங்கே தான் இந்த வேலைக்கான ஒரு இது இருக்குது, நல்ல ஃபியூச்சர் இருக்குது, இங்கே சம்பாரிச்சு செட்டில் ஆகிடலான்னு. இப்போ இந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, அதனால இந்த கதை நம்மளுக்கு தெரியும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்கிட்ட ரொமான்டிக்காக இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் ஹி யூஸ் டு பி அ வெரி வெரி ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் ஹஸ்பண்டாகவும் நல்லா இருந்தான். பட் இப்போ வந்து என்கிட்ட இப்படி இருக்கவே மாட்டான் அப்படின்னு. இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ரொமான்ஸும் பண்ணிட்டு, குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு, ஒரு நல்ல அப்பாவாக இருந்துட்டு, வேலையும் தேடிட்டு, செலவும் அதிகமாக ஆகாமல், கடனுக்கு வந்து வட்டி கட்டிட்டு எவ்வளோங்க பண்ணுவோம். அது வந்து பல பெண்கள் வந்து படத்தை பார்த்து மட்டும் இல்லை, அவங்க ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எமோஷனல் கேருங்கிறது தேவை தான். அப்படி இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆதர்ச தம்பதியெல்லாம் இருந்தாலும் பிரிஞ்சிருவாங்க. நம்மளே வந்து பார்த்துருக்கோம், திரையிலையும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச சாதாரண கப்பல்ஸ் எவ்வளோ பேர். ஆனால் நீங்கள் முற்றிலுமாக வந்து அவன் வந்து வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்தா தண்டசோறு, நீலாம் ஒரு ஆம்பளையான்னு தான் கேட்பாங்க. வேலையில் கொஞ்சம் ஏன்னா வேலையில் உங்களுக்கு தெரியும்ல, அங்கே எல்லாமே எல்லாரையும் முழுங்கக்கூடிய ஷார்க்ஸாக இருப்பாங்க. அங்கே நீங்கள் வந்து நம்ம மீடியாவில் இருக்கோம், எல்லாரும் நினச்சிப்பாங்க இங்கெல்லாம் இந்த பாலிடிக்ஸ் உள்ள. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், உங்களை முழுங்கிறதுக்கு இன்னும் 4 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவன் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றணும் ஓடிட்டு இருக்கான். ரொமான்ஸ் காமிக்கலன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே. அதாவது ரொமான்ஸ் காமிக்கணும் தான், முற்றிலுமா வந்து ஒரு எப்படி ரொமான்டிக் ஹீரோவாகவே வாழ முடியாதுங்க. எல்லாருமே மாதவன், எல்லாருமே ஏங்க மாதவனே இப்போ பார்த்தாலும் மின்னலே மாதவன் மாதிரி அங்கே இருக்காரு. அவருக்கும் இறுதி சுற்று அடிக்கடி வந்து போதில்லை. லைக் அதை வந்து நிறைய விமென் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆணாதிக்கவாதின்னு சொல்லியே பசங்களுக்கு வந்து அது ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சோ, அந்த நிலைமைக்கு போயிட்டாங்களோ. ஒருவேளை நம்ம ஆணாதிக்கவாதி தானோ அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சோன்னு தோணுது எனக்கு. இல்லை, இது எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு பொண்ணு சொல்லிடுச்சுன்னா உடனே நம்புறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பொண்ணு சைடு தான் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறது. இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பையன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றது. என்னன்னா நிறைய கேவலமான பசங்க இப்படி இருக்கிறானுங்க. சரியா? அதனால எப்படி ஆயிட்டு பசங்கன்னா இப்படிதான் பண்ணுவானுங்க அப்படின்னா, அவனுங்களுக்கு ரூல்ஸ் இல்லை, சட்டமும் நம்மளுக்கு வந்து சாதகமா இல்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா யாரோட வாதம் எடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈவ்டீசிங்னு ஒரு தனியா அவங்களுக்குன்னு வச்சாங்க. இல்லைங்க, அதெல்லாம் இந்த சட்டத்துக்கு நம்ம குறை சொல்லலைங்க. அதில் எவ்வளோ உண்மையான கேசஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தனியாக ஒரு பெண் காவல் நிலையமே வச்சுருக்கீங்க, ஏன் பெண்களுக்கு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பொதுவான காவல் நிலையங்களில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு போனால் அந்த பையனை மதிக்கிறாங்க, அவன் சொல்கிறது காது கொடுத்து கேட்குறாங்க. எடுத்தோன்னே அவனை வந்து குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறது. சட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு சாதகமாக இல்லவே இல்லை. அதாவது ஆண்களுக்கு சாதகமாக இல்லவே இல்லை. அதனால் நம்ம தான் நம்மளை சுதாரமாக இருந்துக்கணும். ஆனால் அதுக்காக நம்மளோட ரைட்ஸை பேசாமல் இருக்கக்கூடாது. ரைட்ஸ்னால் என்ன சொல்கிறேங்க, உங்களோட சுயமரியாதை அதை விட்டு கொடுத்துருக்கூடாது. தப்பே பண்ணாமல் தப்பு பண்ண மாதிரி ஏற்றுக்காதீங்க. எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்க நிஜமாக பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணலன்னா கடைசி வரைக்கும் வந்து இல்லை
நீ பண்ணது தப்புன்றதை புரிய வைங்க. அது யூ நாட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து பசங்களோட இதில் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற அந்த குற்ற உணர்ச்சி ஆணாதிக்கமா இருந்துட்டோம். ஒருவேளை இருந்துட்டோமோ, ஒரு சண்டையில யாருமே யாரையுமே கை நீட்டக்கூடாது. அது ஒரு குறிப்பா ஆண் வந்து பெண்ணை வந்து கை நீட்டக்கூடாது. அது வந்து லைக் நான் பண்ணியிருந்தாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான், சரியா? ஆனா ஒரு ப்ரொவோகேட்டிவா கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண், அவங்கள ரொம்ப நேரம் கத்த விட்டுட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு செகண்ட் திருப்பியும் கத்திட்டு அதட்டு பேசிட்டீங்கன்னா ஐயோ ஐயோ என்ன கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணா என்ன நியாயம்? அது அவங்க கத்துறதும் தப்பு தான், இவங்க கத்துறதும் தப்பு தான். ரெண்டுமே வந்து ப்ரோவோக் தானே பண்ணோம். இது இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் நடக்குது. ஏன்னா கல்யாணமே பண்ணாம நீ எல்லாம் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பல கதைகள் வந்து கேட்குறப்போ நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு 10 மணிக்கு மேல தனியாவே பேசிட்டு இருந்தப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பல பசங்களோட கதை எதாவது இப்படிதான் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் லவ் பண்ணும்போதே என்ன பாடு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு வந்து பசங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டா எங்களை பார்க்க வரானா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் சிரிச்ச முகமா வருவோம். அப்படியே ஓரம் போயிட்டு நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து அந்த ஒன்று கடிக்கிற சந்துன்னு சொல்லுவாங்களே, அங்கே போய் ஓரமா ஏன்னா நாங்களாம் கேட்டுருக்கூடாது பேசிட்டு இருப்போம். திரும்பி வருவோம், பார்த்தா கண்ணுலாம் செவந்திருக்கும், மூஞ்செல்லாம் மாறி இருக்கும், கூப்பிட்டு 4 அற அரைஞ்ச மாதிரி இருக்கும். அங்கேருந்தே அற விட்டுருக்காங்க ஃபோன்லேயே. அந்த மாதிரி லைக் நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, கண்ட்ரோலிங் பிஹேவியர் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பசங்கள்லாம் பண்ணி சினிமாவில் நியாயப்படுத்தி வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சமூக நீதி, பெண்களுக்காக உரிமை, ஆண்கள் எப்படி போனால் பரவாயில்லன்ற லெவலில் வந்து ஆண்கள் வந்து இன்னைக்கு பந்தாடப்படுகிறார்கள். ஸோ பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு லவ்வராவோ இல்லை ஹஸ்பண்டாவோ நீங்கள் அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பாவா வேற வழியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி, ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க, சேர்த்து உயிர் கொடுத்தா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ சோஷியல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ உண்மைதான். அது கார்ட்டூனாக இருந்தாலும் அது உண்மைதான். முதுகுல பல அம்புகள் குத்திட்டு ஒருத்தவங்க அப்படி உட்காந்துருப்பான். ஆமாம் அப்படிதான் இருக்கு. நான் ஆமையா என்ன ஆம்பளை இல்லைங்க, அதுதாங்க ஓடு இருக்கு பின்னாடி, எதுவுமே ஆகாது. இது ஃபேன்ஸ் வர ஆயிருப்போது. இல்லை ப்ரோ, நான் நிஜமான ஆமையை சொல்கிறேன். ஸோ அப்படிதான் இருக்கு ஆண்களுடைய நிலைமை. இப்போ சின்ன வயசுல வந்து இப்போ பேரண்ட்ஸே, இப்போ நான் பெற்றோர்களே சொல்றேன்னா, சின்ன வயசுல ஒரு பையனுக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அவன் அடல்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. இது எப்படி அவன் அந்த ஏஜுக்கு அப்புறம் அவன் வந்து வேற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறானா? அவனுக்கு பிடிக்கிறதே அவங்க வீட்டில் தெரியல. சாய்ஸை வந்து அவனோட சாய்ஸை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா வந்து சீக்கிரமாகவே எல்லாம் பார்த்துப்பான், அவனுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், அவன் புரிஞ்சுப்பான். சில பேர் ரொம்ப ஸ்பாயில்ட்டாக இருக்கிறானுங்க, கெடுத்து குட்டிச்சோரை ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ரெஃபரன்ஸ் பற்றி வீட்டில் யாருமே ஒரு கேள்வி கேட்கறதே இல்லை. இன்னொன்று ஒரு பிரச்சனை என்னன்னா பசங்கிட்டையும் இருக்குல்ல. இப்போ நம்ம டக்குன்னு இப்போ பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா கிட்ட போயிட்டு தேவையோ இல்லையோ எல்லா விஷயங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஒன்று முடிஞ்சளவுக்கு பாய் ஃப்ரெண்ட் மேட்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ப்ராட் மைண்ட் உள்ள அம்மாவாக இருந்தால் அந்த கோழி மூட்டலும் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பசங்க பேசிக்காவே ஷை, அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால இந்த சைடும் கம்யூனிகேஷன் லெஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே வழி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ட்ராவல் ஆகும். இன்னைக்கு கைஸ் வந்து எந்த அளவுக்கு மாற்றி பேசிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை டெப்த்தாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் இருக்கு, பல பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மன்மதன் சிம்பு மாதிரி வந்து மூக்குல இருந்து ரத்தத்தை தொடச்சிட்டு போறாங்க. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் சைக்கோவா போயிடுறாங்களே தவிர்த்து இல்ல தங்களுக்காக வந்து இன்னைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கான பொருளாதார அந்த விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு நிகராக மட்டும் இல்லாமல் ஆண்களோட அதிகமாக ஒரு கார்பரேட்டில் சம்பாதிக்கிற ஒரு லெவலுக்கு வந்து பெண்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்க சாதகமாக நிறைய சூழ்நிலை இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு ஈக்குவலாக 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனன்ஸ், நீ இல்லைனா நானே என் சம்பாத்தியத்துக்குள்ள வாழ்ந்தெல்லாம் வந்துடுச்சு. அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உரிமைக்காக போராடுங்க. இல்லைனா வந்து இந்த கார்பரேட் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி செட்டப்பாக இருக்கட்டும், இந்த சோஷியலி பப்ளிக்காக வந்து ஒரு உயிராக கூட எவனுமே மதிக்கவே மாட்டான். அந்த லெவலுக்கு வந்து நிற்பாங்க. எப்படின்னா பெண்கள் சீட்டில் உட்காரக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காந்தா ஏன் ஒத்துக்கிறோம்? பாவம், நம்மளால ஒரு 2 கிலோமீட்டர் நிற்க முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்கும் அப்படின்றதுனால. ஆனால் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாகவே ஆண்கள் சீட்டையும் சேர்த்து பெண்கள் வந்து உட்காரும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைனா என்னன்னு வந்து புரியும். ஓகேவா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக வந்து பஸ் இதை நான் யார்கிட்டயா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே நின்றுட்டு இருந்தேன். அந்த இதில் வந்து ஒட்டியிருக்காங்க பெண்கள், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டியிருக்காங்க. நான் ஒருத்தன் நிற்கிறேன். அப்போ எனக்கானது எங்கே? ஒரு பெண்களுக்கான தனி கம்பார்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்குது. இப்போ இன்னும் அதே ஈக்குவல்னா அதே மாதிரி பசங்களுக்கும் இருக்கணும்ல. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. இப்போ என் மனநிலை என்னவா இருக்கும்? எதுவும் பண்ண முடியாது, நின்றுட்டு வாங்க, தொங்கிட்டு வாங்க. மெட்ரோன்றதுனால எதுவும் பண்ண முடியாது. ஆண்கள்னா தேல் ஹாவ் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைட், இன்னும் கொஞ்சம் வந்து வழியை அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோஷியலி இன்னும் டிசைன்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து இந்த நிலையிலே இருக்கிறது ஓகேங்க, நீங்கள் நின்றுட்டு வர்றது ஓகே, உங்களுக்கு நிற்கிற இடமும் இல்லாமல் போயிட போகுது அப்படிங்கிற நான்.
நான் கால் நீட்டி நல்லா உட்காரணும், ஆண் தானே போயிட்டு ஓரமா நில்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துக்கூடாதுன்னு சொல்றேன். சீட்டுக்காக சொல்ல, புரியுது, நான் ஒருத்தர் இருக்கேனாவது ஒட்டுங்க அப்படின்றத என்னோட வந்து சரி, ஆண்களுக்கான இருக்கை அப்படின்னு போடுறது ரொம்ப அரகன்ஸா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இது இது எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டீங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சில விஷயங்களுக்குலாம் இதான் சொல்யூஷன் நான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லலாம் என் ஒப்பீனியன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, புரியாத புதிரா இருக்கு. அப்புறம் ப்ரோ, பசங்க வந்து மனதளவில் வந்து அவன் இந்த உலகத்துல தான் இருக்கான், ஆனால் அவன் மூளை வந்து வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியா இருக்கானுங்க. ஏன் அப்படி இருக்காங்க? அது எதனால இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ப்ரெசன்ட் எனக்கு பிடிக்கல, என்னோட ரியாலிட்டி எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியே வந்து இந்த எப்படி சொல்கிறேன், டே ட்ரீமிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த பகல் கனவு கொண்ட இடத்துக்கு போயிட்டா அவனுக்கு அந்த சொல்யூஷன் தேடிட்டு இருக்கான். ஒன்று இல்லை, இந்த ப்ரெசென்ட்டோட அது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ஃபிசிக்கலி ப்ரெசென்ட். ப்ரோ, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று குடிச்சு எடுப்பாங்க, சில பேர் தம்மை வலிச்சு எடுப்பானுங்க, சில பேர் போதை வஸ்துக்களை எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸில் அதை வெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா தின்னுவானுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறப்போ வந்து ஆபத்தை தான் நோக்கி, சிலதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே ஆபத்து தான், சிலலாம் எக்ஸ்ட்ரீமாக போனாலே ஆபத்து. பட் இதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வெண்ட்டுன்னு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வெண்ட் இருக்கணும், முதல்ல ஏதோ ஒரு வடிகால் இருக்கணும் தெளிவா. நீங்கள் போயிட்டு அதான் என்னோட எடிட்டர் வந்து அன்றைக்கி ஃபைலை டிலீட் பண்ணிட்டார், கஷ்டப்பட்டு ஒரு ஷூட் பண்ணோம், ஃபைலை டிலீட் பண்ணிட்டேன், எனக்கும் அவருக்கும் சண்டே ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னன்னா இதை பார்த்துட்டே இருக்கேன், நான் அப்படியே ஒரு மாதிரியே இருக்கேன், இந்த பாக்ஸ் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன், இது ஒரு மிஸ்டேக் தான், எனக்கு புரியுது மிஸ்டேக் தான், தயவு செஞ்சு நீ நிறையா வேலையை எடுத்துகிட்டு ஃபுல்லாக உட்காந்து அதே பண்ணிட்டு இருக்காது, எடிட் பண்ணியா அட்லீஸ்ட் போய் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவனை போய் நான் தம்மடி சரக்கடி சுவிட்சர்லாந்து டூர் போயிட்டு வா, அப்போ நான் சம்பளம் ஏற்றி போட்டுனான்ட்டானா அசிங்கமாக போயிடும். ப்ரோ அங்கே போய் சூப்பு கல்லையா சூப்பாக குடிச்சிட்டு வாங்க ப்ரோ, போயிட்டு ஏதாவது ஒரு ரவுண்டாக போயிட்டு வாங்க ப்ரோ, ஒரு சின்ன கேப் அது எடுங்க ப்ரோ, எதுவும் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், போய் நல்லா பிடிச்சதை சாப்பிட்டு வா ப்ரோ, ஏதாவது உனக்கு பிடிச்சதை பண்ணு ப்ரோ. இல்லைனா என்ன தெரியுமா சப்கான்ஷியஸா, நீ ஏன்டா வாழ்ற, உன்னை ட்ரீட்டே பண்ணிக்க மாட்டேற, நீ உனக்கு ஏதாவது சந்தோஷத்தை கொடுத்துக்கோ, அந்த ஒரு இன்பமே இல்லாத என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளே நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும். அங்கே தான் நீங்கள் அந்த ப்ரெசன்ஸை உங்களே லூஸ் பண்ணி உங்களோட மைண்டை தாண்டி போகிறது. எல்லாராலையும் கவுன்சிலிங் அஃபோர்ட் பண்ண முடியாது, முடிஞ்சால் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் போங்க. ஏன்னா கவுன்சிலிங் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெரப்பிஸ்ட்லாம் நீங்கள் நம்பினா போகணும். மற்றவன் சொல்கிறான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிச்சு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ இல்லாமல் இருந்தாலே தெரப்பிஸ்ட் இல்லாமல் சரியாயிருவியோ, அது யாருக்கு தெரியும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிச்சு அப்படிலாம் போகாதீங்க. நீங்கள் அதை நம்பினா தெரப்பிஸ்ட் போங்க. நம்ம இருக்கிற நிலைமைக்கு தெரப்பிஸ்ட்கிட்ட போக முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் நம்மளே நம்மளுக்கு இந்த மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்மளை பாதுகாத்து வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் தலைவா. எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, நிறைய டைம் சும்மா இருந்தது, எனக்கு வேலை செய்யாமல் இருந்தால் ஒரு மாதிரி ஆயிரும். அன்றைக்கி நம்ம பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடற்கரை இருந்துச்சு, அந்த கடற்கரை மனையில் ஏறி ஒரு 2 ஏரியா 3 ஏரியா தாண்டி போயிட்டேன். அப்புறம் திரும்பி வந்தேன், பிரச்சனையாது டேஷ் ஆகுது, கால் வலிச்சுது பாருங்க, அசதி இது தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஏஞ்சமா வேலையை பார்க்க போயிட்டே இருக்கணும், பசி, அதுக்கப்புறம் நம்ம ருட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை பண்ணிட்டே தான் இருக்கணும். அதாவது பிரேக்கிங் த ரூட்டீன் சொல்லுவாங்க. ரூட்டீன் ஓடைகள்லாம் வேஸ்ட் ப்ரோ. நீ என்ன வேலை வேணா செய், அது உனக்கு தேவையான சக்ஸஸை மட்டும்தான் எடுத்துக்கோ, தேவையான ஒரு சம்பாத்தியத்தை மட்டும் வந்துச்சுன்னா ஓகே ப்ரோ. ரூட்டீனை பிரேக் பண்ணாமல் நீங்கள் எந்த வேலை ஓடினே இருந்தீங்கனாலும் மென்டலி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் நிற்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ மெயினாக இந்த இடம் இருக்குதுல்ல, அதை வந்து ஹர்ட் ஆகாமல் வச்சுக்கணும், இல்லைனா அவள் தான் இந்த இடத்துக்கு நேராக வந்து இப்போ நல்ல பிரச்சனையாகும். இப்போ லவ் ஃபெயிலியர் தானே எங்கே வரலான்னு பார்த்தேன் இந்த இடத்துக்கு. லவ் ஃபெயிலியர் வந்து பசங்களை ரொம்ப பாதிக்குதா, இப்போ பொண்ணுங்களை பாதிக்குதா? 2 பேருக்குமே ஒரே விதமான பாதிப்பு தான். இதில் வந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான அந்த டெக்னிக் இருக்குல்ல, ஏன்னா இப்போ லைஃப் அப்படின்ற ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி யோசிச்சா, சரி இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்களுக்கு, சரியா, உங்கள் ஒரு அப்பாவை ஃப்யூச்சரில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க, இல்லை 20 வருஷம் முன்னாடி போயிருங்க, உங்கள் பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்படி ஆமாடா பொண்ணுங்களே இப்படிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து நீங்கள் அமெரிக்கா இங்கே இருக்கு, இல்லை அது லவ் நல்ல லவ்க்கு, சரியா, இது வந்து இத்து போன லவ், விளங்காத லவ், புட்டுக்குச்சு நட்டுக்குச்சு. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டே தம்பி பொண்ணு போனால் நாளைக்கு வேறு ஏதாவது பொண்ணு கூட வரும்டா, லைஃப் போனால் வராதுடா, இதை விட்டுட்டு படிக்கிறத பாடுறா, ஃபியூச்சரை பாடுறான்னு இதெல்லாம் ப்ராக்டிக்கல். அது ப்ராக்டிக்கல்னு தெரிஞ்சதால தான் நீங்கள் ஒரு அப்பாவோ ஒரு பையன்கிட்ட சொல்லுவீங்க. அப்படி இதை வந்து ஒரு பொண்ணே யாரோட அட்வைஸே இல்லாமல் யோசிச்சுப்பாங்க, கஷ்டப்படுவாங்க அவங்களும். அவங்க அதை என்ன சொல்கிறது, மோன் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை விட்டு வெளில வந்து அவங்களே ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்துருவாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைஃப். இன்னொரு பையன், ஏன்னா பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து பல ஆண்கள் வந்து வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க, காதலிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க பின்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க.
ஆண்களுக்கு வந்து அப்படி இல்லை. சரியா? அவங்க வந்து அவனே கஷ்டப்பட்டு ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பான், அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான், இல்லை ஒன் சைடு லவ்வாகவே இருந்திருக்கும், இல்லை ஒன் சைடோ டபுள் சைடோ விட்டுட்டு போயிட்டா, ஏமாத்திட்டு போயிட்டா, இல்லை செட் ஆகலை, இவனோட பொசசிவ்னஸ், இவனோட பிஹேவியர் சரியில்லை, காசு இல்லைன்றனால போயிட்டா, வேலை இல்லைன்றனால போயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல ஐயோ இனிமேல் நான் வேறு எப்படி ஒரு துணையை தேடுவேன், இருந்த துணையே வந்து போயிடுச்சு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பசங்கள்லாம் வந்து எவ்வளோதான் பிரச்சனைக்கெல்லாம் வந்து சால்வ் பண்ணாலும் அதுக்கான மருந்து வந்து எவன் போட்டாலும் அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் பெருசாகவே இருக்காது. இது வந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் வந்து வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான், லவ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான்ல, அவனை பற்றி மட்டும் சொல்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான். அது எந்த ஃபீல்டு வேணா இருக்கட்டும், பாடிலாம் சும்மா டக்கராக வச்சுருந்துருப்பான், அவ்வளோ மைண்டில் தெளிவாக இருந்திருப்பான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை புரட்டி போட்டுரும். அவனுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்க முடியாம அந்த பிரச்சனையை பற்றியுமே ரொம்ப சென்டிமெண்டலாக யோசிச்சு அதுலேயே மாட்டிப்பான். அதில் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் 6 வருஷம் லைஃப்பை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பான்மையான ஆண்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆறாத வடு, தாண்ட முடியாத பிரச்சனைகள், மறக்க முடியாத துன்பம் அப்படின்னா வந்து முக்கியமாக இந்த காதல் தோல்வியாக இருக்கும். ஸோ ஆண் மனநிலை, அவனுடைய கஷ்டம் அப்படிங்கிறத பேசிட்டு நீங்கள் காதல் தோல்வின்ற மேட்டரை பற்றி பேசலைன்னா வேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கும் லவ் தான், இன்றைக்கும் கஷ்டம் தான், இன்றைக்கும் ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து லைஃப்பில் தக்க வச்சுக்கிறது எல்லாமே கஷ்டம் தான். சரியா? ஆனால் ஒன்று தம்பி, அன்னைக்காவது வந்து நிஜமாவே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, விட்டு போகிறதுக்கு யோசிச்சாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. சரியா? பேரலி சில ஆப்ஷன்களோடலாம் வந்து அதை வந்து அவங்க பகுத்தாய்ந்து பார்த்துட்டு தான் விட்டு போகிறாங்க. ஸோ நீ அழுதா அந்த ஸ்க்ரீனில் இந்த சைடு உட்காந்து ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கு எவனுமே இல்லை. அதை போல புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீ ரேஸை இன்றைக்கி உட்காந்துட்டு திருப்பி 2-3 வருஷம் கழிச்சு ஓடும் போது நீ டபுள் மடங்காக ஓட வேண்டியிருக்கும். அப்போ உனக்கான தேவையும் மற்ற இடங்களில் கம்மியாக இருக்கும். பேசிக்கலி இந்த வேர்ல்டே ஒரு சந்தை தான். அப்போ விலை போகாத ஒரு பொருளாக நீ வந்து போயிடலாம். ஸோ அன்னைக்கு வந்து உன்னை தேட்டுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, உனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் அதற்கான தகுதியும் உங்ககிட்ட இருக்காது. அதனால் வந்து பெண்களோட காதல் முக்கியம்தான். அவங்களோட நட்பு, துணை, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நானும் மனுஷன்தான். சரியா? ஆனால் லைஃபு, பொருளாதாரம், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை, வேலை, கரியரு, இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணின்னு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாகவே உங்களோட சோகத்தை வந்து நினைவு வச்சுக்கூடாது. அண்ட் அதெல்லாம் யாரும் நினைவு வச்சுக்க மாட்டாங்க. ஒன்று போனால் அப்படியே உட்காந்துடுறாங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது போயிடும்ல. பட் அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும். நாளைக்கு ஒரு நல்ல பொண்ணே வருது, ஆனால் இன்னும் இவன் ஒரு மாதிரி பார்க்கவே மென்டலாக இருக்கிறான், ஒரு மாதிரி ஆகிட்டானே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருப்பானோ அப்படின்னு தான் இவனை கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கூடாதுல்ல. அதுக்கு நீங்கள் தகுதியாக வச்சுக்கணும். கஷ்டம்லாம் இல்லை, இருக்கும். சரியா? நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணுற இதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போயாவது ஒரு பேச்சுக்காகவாது கொஞ்சம் நேரம் வாழ்க்கையை வெயிட் பண்ணிச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை வெயிட்டே பண்ணாது, நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கு. நம்ம ஓடிட்டே இருக்கும் போதே நம்மளை தடுக்கி விடுது, கீழே தள்ளி விடுது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இன்றைக்கி லைஃப். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து காதல் தோல்வினால உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிங்க, உங்களோட ஃபியூச்சர் பற்றி யோசிங்க. ஏன்னா நாளைக்கு இந்த அப்பா அம்மா போனதுக்கப்புறமும் இந்த உலகத்தில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஈட்டின பொருளாதாரம், உங்களுக்குன்னு ஒரு கேரியரு, நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட கட்டமைச்சிக்கிட்ட ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய கண்டமான காதல் தோல்வி அப்படிங்கிற கண்டத்தை வந்து தாண்டி போனீங்கன்னா தான் அடுத்த காதலாவது வரும். இல்லைனா அப்படியே அந்த பாஸ்ட்டை பற்றியே நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான். அப்போது இந்த பழைய கதை கேட்கறதுக்கு இந்த 4 நண்பரும் வந்து ஒரு வருஷம் போனால் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஃபேமிலிக்கு செட்டில் ஆகி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் மட்டும் தான் இதுலேயே வந்து மாட்டிப்பீங்க. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் நடந்திருக்கும். உங்களுக்கும் இப்போது நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிட்டுருக்கலாம். என்ன தான் அட்வைஸ்லாம் கேட்டு இன்றைக்கி இதை மறந்துட்டு நாளைக்கு ஏஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஞாபகம் அதுதான் வரும். பட் அதை நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்து கடந்து போயிட்டே இருங்க. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் வழி, வேற ஒரு பொண்ணை பாருங்கள், அவ்வளோதான். இதோட ப்ராக்டிக்கலாக வந்து வேலையும் பாருங்கள், வேற ஒரு பொண்ணும் பாருங்கள். ஸோ ஒரு விஷயத்தால் போன அந்த வேக்கேமை வந்து இன்னொரு அதே மாதிரியான ஒரு விஷயத்தால் தான் வந்து ஃபில் பண்ண முடியும். வேறு ஆல்டர்னேட்டிவ்லாம் இருக்க முடியாது. அதனால் வந்து ஜாலியாக எடுத்துக்கோங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்கள். தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபிஷ் இன் த சீன்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் வலையிலேருந்து போயிடுச்சுன்னா என்ன, அதை நான் வந்து பெண்களை மீனுன்னு நான் சொல்ல, இது ஒரு வாக்கியமாக சொல்லுவாங்க. நிறைய மீன் இருக்குது கடல்லன்னு. ஒரு மீன் போயிடுச்சு அப்படின்னா ஐயோ அப்படின்னு இருக்காம வலையை வீசுங்கள், மீனை பிடியுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து வீட்டில் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இப்போ வந்து அவன் ஒரு சம்பாதிக்கிற நிலைமை வந்தோடனே அவனே கம்பேர் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா போதும், கம்பேர் நீங்களே உங்களை அறியாம பண்ண ஆரம்பிச்சு. ஏன் வர எப்படி இருக்கான், ஐயோ விளங்காம இருந்தான், பா இன்னும் இந்த வண்டி வச்சிருக்கான், ஒரு காலத்தெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருந்தான், நல்லா சம்பாதிக்கிறதுனால வந்து க்ரூம் பண்ணிட்டு எப்படி ஆகிட்டான் பாரு, நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அப்படின்னா விளங்கவே விளங்காது ப்ரோ. அப்படி இருந்தால் விளங்கவே விளங்காது. அதுதான் கேட்குறேன். இப்போ அவன் பார்த்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு அவன் வந்து அவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அவன் அதை அனுபவிச்சிருக்கலாம், அப்படி இருக்குல்ல. இப்போ அவன் உழைச்சிருக்கலாம், அதையும் சொல்லுங்க, அவன் உழைச்சிருக்கலாம், அப்படி இருக்குல்ல.
ஆனா இவன் வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரேஷன்ல ஒருத்தன் வெளியே வரான் அப்படின்னா அவன் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே இவனுக்கு வயசே ஆகி முடிஞ்சிடும். ஒரு 60 வயசு ஆயிரும். நீங்க ஒருத்தர் நீங்க திரையில பாக்குற ஒரு ஹீரோவோட வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. சரியா? நீங்க ஒரு பாக்குற பணக்காரோட வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. அவனை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் கிடைச்சா கூட திருப்தி இருக்காது. உங்க வயிற்றுக்கு எது சாப்பிட்டா வந்து ஃபுல் ஆகுதோ அந்த ஃபுட்டு போதும். அது பார்த்தா அது நான் பார்த்த அந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டீங்கன்னா பட்னியில் செத்து போயிருவீங்க. உங்களுக்கும் சந்தோஷம் இருக்காது. ஸோ மற்றவங்களோட வாழ்க்கையை போட்டு நம்ம வந்து அது இந்த புளியை பார்த்து வந்து பூனை கொடுக்கட்டும்னு சொல்லுவாங்க. எதையோ பார்த்து நம்மளும் சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா கம்பேரிசன் வந்து ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா விஷம், பொறாமையோட ரொம்ப விஷமான ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு சோஷியல் மீடியா இருக்குது. அதை யாரை பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்னு தான் தோணும். அதை விட்டுட்டு வெளில வாங்க. ஏதோ ஒரு யூடியூபர் இப்படி இருக்கான், இந்த சினிமா ஸ்டார் இப்படி இருக்கான், இந்த சிங்கர் மாதிரி நம்ம வந்து வாழணும், அவனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி எனக்கு வரணும், இந்த மாதிரி தான் இதுதான் வாழ்க்கை, இந்த புகழ்ச்சி போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்மளுக்கு ஒரு ரோல் வந்து இந்த வாழ்க்கையோ இயற்கையோ கடவுளோ வந்து கொடுத்துருக்காரு. நம்மளோட ரோலில் நம்மளோட பாதையில் எப்படி சிறந்து விளங்கும் தான் பார்க்கணும். மற்றவனை பார்த்து அதே மாதிரி யோசிச்சிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகும். இப்போ ஆண்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறது இல்லை அவனோட என்டையர் லைஃபே இப்படி ஸ்ட்ரகிளாகவே போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லுவேன், நானும் அந்த மாதிரி ஒரு பையன் தான்.